பாட்டு வேற சூப்பரா இருக்கு. அதனால ஒரு வீடியோ போலான்னு வந்தா ஆளுக்கு வந்து ஒரு கிரிட்டிகேஷன் கூட இல்லை. என் கூட இருந்துக்கிட்டு இப்படி இருக்காங்கன்னா என்ன 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 பண்றது, எப்படி வாழ்க்கையில முன்னேறது, வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. போகுது நம்ம பாட்டுக்கு இப்படியே காலம் ஃபுல்லாக பேருவோமோன்னு சின்ன வருத்தம் இருக்குங்க. ஆள் வருவானா வரமாட்டானா, வீடியோ போடலாமா போட முடியாதான்னு ஒரே டவுட்ல இருக்குங்க. இந்த ஆளை நம்பி வேற கேமராமேன் வேற ஒருத்தர் கூட்டு என்னென்ன நடக்க போதோ. எவனும் ஒரு பேச்சை கேட்க மாட்டான். ஒரு வீடியோ தாக்கா அந்த ஆள் வந்தாரு, அதுக்குள்ள இப்போ வேர்ல்டு ஃபுல்லா ஃபேமஸ் ஆயிட்டுன்ற மாதிரி நம்மளை மதிக்க மாட்டேறாங்க, கண்டுக்க மாட்டேறாங்க. ஃபோன் பண்ணா பிஸியில வருது, திருப்பி கூப்பிடணுங்கிற ஒரு மேனர் கூட இல்லை அந்த மனுஷனுக்கு. கால் போயிட்டு இருக்கு. சொல்லுங்க. அதாவது என்ன போன் அடிச்சுட்டே இருக்கீங்க, என்ன விஷயம்? உனக்கு தெரியாது, உன்னை காலையில சொன்னது உனக்கு தெரியாது. எவ்வளவு டென்ஷன்ல உட்காந்துருக்கு உனக்கு தெரியுமாயா? டைம் இருக்க மாட்டேங்குது, மறந்துட்டேன். சரி என்ன சொல்லுங்க. பக்கம் நோட்டு பூரா வாங்கி ஆட்டோகிராஃப் போட்டுட்டு இருக்க, டைம் இருக்க மாட்டேங்குது. என்ன விஷயத்த மட்டும் சொல்லுங்க. ஆனா இந்த மாதிரி டென்ஷன் ஆகுறது வந்து எவனுக்குமே ஆகாது. போன் பண்ணி லொகேஷன் அனுப்பிச்சு நீ வான்னு சொல்லி வீடியோவுக்கு வந்து உங்களை நாங்க கூப்பிட்டு நாங்க வந்து வீடியோ எடுக்க வேண்டியதா இருக்கு. வந்துட்டு எங்கேயா இருக்க, முதல்ல டைம் ஆகுதியா, ஷூட்டு போயிட்டு இருக்கு, நீங்க பாதி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வருவோம் போல. ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்ணை மூடி பாலாஜி 3 தடவை நினைங்க, ஆட்டோமேட்டிக்கா நானே வந்துடுவேன். உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸ், நான் உண்மையிலே இருந்து தனியாவே வீடியோ போடலான்னு இருக்கேன். ஏன்னா வந்து முடியல. ஃபன், அதாவது ஏதாவது ஒரு ஃபன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா நம்மளை வச்சு பிரிச்சு மேஞ்சிடறாங்க போகுது. இதுதான் பார்த்துக்கோங்க. யாராவது யாரையும் நம்பி வாழணும்னு நினைச்சிட்டிங்கனால இப்படிதான். ஆமாயா, நல்லா வந்த. எப்ப வந்திருக்க தெரியுமா? சிரிச்சுக்கினே நீ நல்லா திட்டவும் மனசு வர மாட்டேங்குது. என்ன பண்றேன்னு எனக்கும் தெரியல. ஒருத்தன் ஒரு வீடியோ போடுறதுக்கு எந்த அளவுக்கு பண்ணுங்க, அட்டன் பண்ணுங்க. செலிபிரிட்டி இப்படிதான் இருப்பாப்ல. நான் நல்லா தானே இருக்கேன். என்ன விஷயம் திடீர்னு போன் எடுத்திருக்கேன்? காசுக்கு சேர வேணுமா? வர பிரபலம் ஆகிட்டே போறேன். பிரபலம் போறேண்ணா. சரிடா பண்ணுங்க ப்ரோ. இல்ல பேசுங்க. நம்ம என்ன அதுதான், என்ன நமக்கு அதுதான் முக்கியம். நமக்கு வீடியோவும் முக்கியம். நமக்கு என்ன வீடியோ முக்கியம்னு கேக்குறேன். இல்லையா நடப்பட போன் பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ். அதாவது ஒண்ணு நம்ம முச்சத்துக்கு பயந்துருக்கணும், இல்லையா ரொம்ப உட்கார்ந்து இருக்கணும். இன்னும் ஒண்ணுமே பண்ணலையா, நம்ம சொல்ல போனா அதுக்குள்ள செலிபிரிட்டின்னு எத்தனை காலேஜ் போறானோ, எத்தனை இது பண்ண தெரியல. என்னைய வச்சுக்கிட்டு யாரா இப்படி பண்றீங்க, முடியலடா. எனக்கு தெரியும் நீ இப்படி பேசுற. கட்டி எங்க போட்ட? கட்டி ஒரு உச்சம் பெற்ற ஒருவன் சைக்கிள்ல போனா கூட செலிபிரிட்டி ஆயிடும். பாத்து நார்மலாவே நாய்க்கு பார்த்தாலே எனக்கு குலைக்கும். சரி, நைட்ல பார்த்தா என்னடா நேபாளி மாதிரி இருக்கான்னு. இந்த கட்டியை போட்டு போனா எவ்வளவு செவ்வல் நீ வந்துட்டாடா. மக்களே, இந்த மாதிரி மண்டையை எங்கேயாவது பார்த்தது உண்டா? அம்பிங்கல்ல கொத்த தெரியாரும் கொத்தியது போல் உள்ளது ஒரு மண்டை. இது எங்க போய் வெட்டாரு கூட தெரியல. செலிபிரிட்டி ஆனதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு மூட்ல போய் மண்டையை கொண்டு கொடுத்துருக்காப்ல. எவட்டும் சாந்தி டெய்லர்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டெய்லரா? யோ, முடிவெட்டுற கடைக்கு டெய்லருக்கு என்ன சம்பந்தம்? அங்க சாந்தி தான் மேட்ரு. காலையில ஒரு 8 மணி இருக்குங்க, முடிவெட்ட போன் பண்ணா, சரி வா தம்பி பார்த்து பக்குவமா பண்ணி விட்டுறேன் அப்படின்னு. நான் செலிபிரிட்டி ஆயிட்டு இருக்கேன், அதான் பார்த்து பண்ணுங்க. அந்த செலிபிரிட்டின்றதே ஒரு வாய்க்கு என்ன செலிபிரிட்டியா அப்படின்னாரு. நான் என்ன சொல்றேன், இந்த செலிபிரிட்டிங்கிற வார்த்தையே டெலிட் பண்ணிடும் முதல்ல மண்டையில இருந்து. அப்ப வந்து அப்துல் கலாம் என்ன சொல்லிருக்காரு, பகல்ல கனவு காண சொல்லிருக்காரு. அதனாலதான் கனவு காணிட்டு. சரி, செலிபிரிட்டி, நான் செலிபிரிட்டி. ஆமா, ஏறி வந்து முடிவெட்ட நம்ம அந்த இருக்கையில உட்காந்துட்டேன். கழுத்துல கச்சிப்ப கட்டாரு. அவரு ஆயுதத்தை எடுத்து ஒரு அட்டதாங்க ஆரம்பிச்சாரு. போன் வந்துகிட்டே இருக்கு, 2 கால் போகுது, 3 கால் போகுது, கட் பண்ணிட்டே இருக்காரு. நான் கேட்கறேன், யார் நான் இம்பார்ட்டன்டான காலா இருக்க போகுது அப்படின்னு. தம்பி அது ஒரு பொறுக்கி பயம்பாவா, ப்ளீஸ் அதை கால் கேட்காது அப்படின்னாரு. சரி இல்லைண்ணா போன் போயிட்டே இருக்கு, எடுத்துருங்க, அவங்க ஏதாவது தப்பா நினைக்க போறாங்க அப்படின்னு.
ஒரு கட்டு ஒரு காலு, ஒரு கட்டு ஒரு காலு. ஏதோ ஃபுல் கடுப்பு எவங்கிட்ட காட்டுல இருந்திருக்கு அந்த டைம்ல தலைவன் உள்ளது மண்டை அப்படியே கிரிட்டுன்னு போயிட்டு கொடுத்துருக்காப்புல. அவர் கிரிட்டுன்னு பண்ணிட்டாரு. ஆமா, நானும் சொல்றேன், ஃபோன் பேசிட்டு விட்டுங்கண்ணா, தேவையில்ல இன்னும் பண்ணீங்கன்னா ஆக்சிடென்ட் ஏதாவது டேமேஜ் ஆகிட போகுதுன்றா. அவரு கேட்கவே இல்லை. அதெல்லாம் பாத்துக்கலாம், வெட்டிக்கலாம்ன்றது. போனை பண்ணிட்டு அவரு மானா மாதிரியே கேட்டுக்கிறாங்க. ஒரே பச்சை தமிழ்ல கேட்டுக்கிறாங்க. பாத்துக்கோங்களா உங்க சட்ட கலர்ல பிளாக் பேந்தர். பிளாக் பேந்தர் இல்லையா, பேக் பெஞ்சரியா. எவ்வளவு ஸ்டைலா டிஷர்ட் போட்டு வந்திருக்கேன். இந்த வேர்டுக்காக டிஷர்ட் எடுத்தேன். அந்த ஸ்டைல்ல தான் நான் முடி வெட்ட சொன்னேன். இப்படி உங்க ட்ரெஸ் இருக்கு, அதே மாதிரி தான் மண்டை வெட்டி. அவர் பேக் பெஞ்சர்னு சொல்லியிருக்கு. அவருக்கு வந்து நீ என்கிட்ட சொன்ன மாதிரி கண்ணு தெரியாம நீ உனக்கு தெரிஞ்ச மாதிரி அந்த ஆளுக்கு வேற என்னமோ கேட்டிருக்கு. அவர் பிளாக் பந்தருக்கு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அதுல அந்த படத்துல முடியல மாதிரிக்கீங்களா, மொட்டை தலையா இருக்கும். அந்த மாதிரி பிளாக் பந்தருக்கு போயிட்டாப்ல. அது ஏதோ சொல்ல ஒரு மாதிரி இருக்கும் அந்த முடி. அதனால அங்க போயிட்டாப்ல ஆப்பிரிக்கனுக்கு. சரி, 5 நிமிஷம் பேசுறாரு வெட்டுறாரு, 5 நிமிஷம் பேசுறாரு வெட்டுறாரு. நான் ஒண்ணு வெட்டு இல்லைன்னா போனை போடுறேன்னா அவரு கேட்கல. அவன் 2 பேரும் மாத்தி திட்டானுங்க. எனக்கு கடுப்பாய் போச்சு. ஏன்னா ஒண்ணு வெட்டுங்க எல்லாம் முடிச்சு விட்டு சும்மா மண்டை வீணாக்கிட்டு இருக்காரு. உடனே சின்சியரா ஒரு சிகாமதி மாதிரி அழகா மண்டையை செதுக்க ஆரம்பிச்சோன்னு கடன் கொடுத்தவன் அங்கிருந்து புல்லட் பைக்ல பறந்து வந்துட்டாங்க. உள்ள வந்துட்டு டேய் வெங்கடேஷ் அப்படின்னு, இவன் அவனை பார்க்க, அவன் என்ன பார்க்க, நான் அவனை பார்க்க. நல்ல ஒரு காம்பினேஷன் இருந்தது. கடங்காரன் அவனை பார்த்து காசை கூறான்றான். நான் என்ன பார்த்து தட்டி விடுனான்றேன். கடங்காரன் டேய் உனக்கு தட்டுறது முக்கியம் இல்லை, எனக்கு காசை வேணும் அப்படின்றான். டேய் அவனை சொல்ல, நீ காசை எப்போனா கொடு, முதல்ல மண்டையை குத்தி விடுனா அப்படின்றான். 3 பேருக்குள்ளயும் மண்டை வெட்ட போனதுல மண்டை ஒரு லைஃப் போச்சுங்க. அதாவது சரியான கட்டிங் தான். அதாவது நம்ம வந்து அதான் சொல்லுவோம்ல, நம்ம இப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். நம்மள வந்து ஒரே ஹேர் கட்டிங் தான் முடிச்சு விட்டு போய்கிட்டே இருப்பாங்க. வெளியில தலை காட்ட முடியாது. அந்த மாதிரி சம்பவம் தான் இது. அதனால எங்கேயாவது நீங்களும் முடி வெட்டுற கடைக்கு போறீங்கன்னா கடுப்புல இருக்கும்போது எங்கேயும் போயிடாதீங்க. ஈட்டி படத்துல அதர்வா மாதிரி அழகா வெட்டி கொடுங்க. ஈட்டி படம், ஈட்டி படத்துல அதர்வா. ஆமா, பரதேசி படம் அதர்வா மாதிரி வெட்டி விட்டுருக்காங்க. என்னதான் பண்ண முடியும் சொல்லுங்க. உண்மையிலையா? எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அது படத்துக்கு ஷூட்டிங் கீட்டிங் போயிட்டு வச்சியா, இல்ல பரதேசி 2 ஓடிட்டு இருக்கா? பாலா கால் பண்ணாரு, அதனாலதான் நீங்க வேற பரதேசி 2க்கு நீங்க தான் ஒரு எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இருக்கு. ஏன்னா செலிபிரிட்டி ஆயிட்டாருன்னா அப்புறம் கையில பிடிக்க முடியாது. அங்க போயிருவாப்ல இங்க போயிருவாப்ல, டேரக்டர்லாம் கையில லிஸ்டே வச்சிருப்பாப்ல. நம்ம தான் சார் ஐயா அப்படின்னு நம்ம தான் பின்னால சுத்தணும். அப்பவே ஆரம்பிச்சாப்ல. பரவாயில்ல, நல்லா இருந்தா நமக்கு சந்தோஷம் தான். பேக் பஞ்சரியா காலேஜ்ல? அப்படியா? ஆமா, அதெல்லாம் பின்னாடி உட்காந்து சீட்டு தேய்க்கிறது. நம்ம வந்து காலேஜ் போறோம்னு தான் முக்கியம். அங்க போய் படிக்கிறோமா அதெல்லாம் ரெண்டாவது. காலேஜுக்கு வந்து டிசிப்ளினா நான் குட் பாய். காலேஜுக்கு வந்து நீட்டா போயிடுவேன், படிப்பேன். அது ஒரு பக்கம். அது நல்லா படிப்பேன். நான் வந்து ஒரு குட் பாய். அதனால நல்லபடியா போயிட்டு இருந்துச்சு காலேஜ்லாம். அதெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அது ஒரு பக்கம். இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன் தெரியுமா? இப்போ நம்ம ஃபன் பண்ணணும். இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்காங்களே, இப்போ எப்படா காமெடி வரும்னு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? ஸ்கிரிப்ட் வச்சுக்கிறேன், நீங்க சொல்லுங்க. ஸ்கிரிப்ட் தானே, எப்படி எழுத்துறோன்னு மட்டும் பாருங்க. ஸ்கிரிப்ட் அப்படியே அலம்போதுறீங்க. யோ என்னையா சொல்றேன்? காலையில போனா நைட்டு தாயா வரும். மனுஷன் அவன் இருக்கிற கடுப்புல வாழ்க்கையை வெறுத்து போய் சுத்திட்டு தெரியுதான். நீ வேற இந்த பேக் பெஞ்சர்னு வேற, நீ வேற ஞாபகப்படுத்தியா? பெஞ்சரியா, பேக் பெஞ்சர். ஆக்சுவலா எல்லாத்துக்குமே வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த பேக் பெஞ்ச் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே விட்டு கொடுக்க முடியாத ஒரு இது இருக்கும் காலேஜ்ல, தெரியுமா? ஸ்கூல்லயே இருக்கும். பெருசா ஸ்கூல்ல அது ஒண்ணு. இன்னொன்னு, அங்க இருந்து என்ன பண்ணாலும் வெளில தெரியாது. அதாவது காலையில மதியம் சாப்பிடுவீங்க, ஆமா, சாயங்காலம் சாப்பிடுவீங்க, ஸ்நாக்ஸ் சாப்பிடுறது, அது மாதிரி எல்லா வேலையும் அதுல என்ன இதுன்னா, காலேஜ் வந்து எனக்கு மோஸ்ட்லி வந்து காலேஜ் டேஸ்ல நடந்ததா ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல சூப்பரா இருந்தது. ஆமா, அது வந்து இப்பவுமே பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம். அப்பப்போ அந்த மாதிரி பார்க்கும் போதெல்லாம் இருந்ததெல்லாம் பழைய ஞாபகம் இன்னும் அப்படியே தான் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இந்த பேக் பெஞ்சில் எத்தனை பேர் இருப்போம் அப்படின்னா, நானும் என் ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தன். அவன் ஆக்சுவலா வந்து 7 அடிக்கு இருப்பான். அவனுக்கு நான் வந்து இவ்வளவுதான் இருப்பேன். ஏன்னா நம்ம 2 பேரும் காம்பினேஷன் எங்கேயாவது பார்த்தா யாரா என்ன நினைப்பாங்க அப்படின்னு. செல்லுக்கு செல்ஃபி ஸ்டிக் உண்மையா அப்படிதான் இருக்கும். ஆனா வந்து ஒட்டோட குச்சி மாதிரி தடிச்சிருக்கீங்களா? ஆனா எப்படி போகும்னா, ஆக்சுவலா வந்து அவன் வந்து அவனுக்கு வந்து தோல் கைப்படுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஆமா, அவனுக்கு வந்து நான் போட்டேன், மாப்பிள்ள முடியலடா இவ்வளவு வெயிட்டா இருக்கு அப்படிமா. ஆள் வேற நல்லா வல்காப்பா.
அதனால அது ஞாபகம். ஆக்சுவலா ஒரு ஃபன்னி மூமெண்ட் என்னன்னா, ஒரு நாள் ஒரு நைட்டு ஒரு 12 மணி இருக்கும். அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் கால் பண்ணி சீரியஸா என்கிட்ட பேசுறானுங்க. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான பிரச்சனை ஆகி போச்சு, நீ நீ வந்தாதான் முடியும், வா அப்படின்னு சொல்லிட்டு என்னைய கூப்பிடுறாங்க. யாரு? அப்ப எனக்கு வந்து புரியல. சரி ஏதோ இவனுங்க பெரிய பிரச்சனைல மாட்டிக்கிட்டாங்க போல அப்படின்ட்டு நானும் சரி கிளம்பி, சரி மாப்பிள்ள இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு கிளம்பலான் இருக்கேன். திடீர்னு எல்லாரும் ரூம்கே வந்துட்டானுங்க. ரூம்கே வந்துட்டு என்ன மாப்பிள்ள என்ன ஆச்சுன்னா, ஒருத்தன் கரண்டி எடுக்கிறான், ஒருத்தன் தோசை கரண்டி எடுக்கிறான், ஒருத்தன் குழம்பு கரண்டி எடுக்கிறான், ஒரு சப்பாத்தி விட்டுற கட்டையை எடுத்துக்கிறாங்க. எடுத்து அவன் சொல்லிட்டு இருக்கான் உள்ள. என்னாச்சு மாப்பிள்ள, என்ன சீரியஸ் ஆகி போச்சு மாப்பிள்ள, நீ ஏதோ எடுத்துக்கோ அப்படின்றான். எனக்கு ஒன்றும் புரியல, நம்மள எங்க கொண்டு இழுத்துட்டு போறாங்க. நானும் செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ருசிங்க அந்த மாதிரி சமையலா இல்லையா இரு சொல்றேன். என்ன ஆயிடுச்சு, நான் வந்து உண்மையிலேயே சீரியஸ் ஆயிட்டானுங்க. சீரியஸ் ஆகி உட்காந்து நானும் ஐயோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு போல, சரி நம்மளால என்ன பண்ண முடியும், கூடவே நிற்க முடியும் அப்படின்ட்டு நானும் சரி வாங்க மாப்பிள்ள போ அப்படின்னு போயாச்சு. போனா கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு நாய், கதையே இங்கதான் ஆரம்பிக்குது. ஒரு நாய்ங்க, அது வந்து உன்னை வந்து குலைச்சிட்டான். வந்து மாப்பிள்ள இவன் தான் மாப்பிள்ள பிரச்சனை, உன்னை ஏதாவது பண்ணு மாப்பிள்ள அப்படின்ட்டான். நடு ரோட்ல கடந்து அவனுக்கு 3 பேரும் கடந்து விழுந்து சிரிக்கிறானுங்க. எனக்கு எப்படி ஆயிருக்குன்னு பாருங்க. 12 மணி இருக்கும் கூப்பிட்டு வச்சு இப்படிதான் இருப்பாங்க இவருக்கு வந்து நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்கேன். இன்னும் நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோல வந்தாங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவங்கள பத்தி. அதாவது நம்ம அந்த சில டைம் வந்து ஊருக்கெல்லாம் போவோம். அப்போ அந்த அதுல ஒன்று நடந்துச்சு. ஆக்சுவலா அந்த ஒரு எக்ஸ்பிரஸ் எல்லாம் பார்க்கும் போதெல்லாம் எனக்குலாம் வந்து உண்மையிலேயே பயங்கரமா எப்படி யோசிக்கிறாருன்னு தெரியல. அது என்ன நடந்துச்சு அப்படின்னா, பொங்கல் காலையில கரெக்டா ஊருக்கு ரீச் ஆயிருக்கும். அந்த ஊருக்கு ரீச் ஆகும் போது லோக்கல் பஸ்ல இருந்து போறோம். கிட்டத்தட்ட அங்கேருந்து எனக்கு ஒரு 1.5 hours கிளம்பணும். அப்போ போகும்போது வந்து பஸ்ல ஏறியாச்சு, சரியான கூட்டம். நான் வந்து கிட்டத்தட்ட 2-3 பஸ், நாங்கள் எங்கள் ஊருக்கு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் லேட்டாக தான் பஸ் வரும். அங்கே ஒரு 50-60 பேர் நிற்பாங்க, ஒரு பஸ் வரும், எல்லாம் உள்ள ஏறுவாங்க. ஏறுறதுக்கு உள்ள நிற்க கூட இடம் இருக்காது. எல்லாம் நினைச்சிட்டு ஐயோ இறங்க விடாம உள்ள அடிச்சு நீ எங்க போற உள்ள போ அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு இறங்க விடா, பஸ் ஸ்டாப் வந்துருச்சு இறங்க விடுற அப்படின்னு, நீ உள்ள போ, நாங்க இது கொஞ்சம் இறங்க விடுறோம், நாங்க உள்ள போக முடியாதுல்ல நீ இறங்கினா அப்படின்ட்டு விடவே மாட்டானுங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன் அன்னைக்கு காலையில, பொங்கல் காலையில பயங்கரமான கூட்டம். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உள்ள ஏறதுக்கு இன்னொரு பஸ் வந்துச்சு, மொதல் பஸ் வருது, எல்லாரும் அதுக்கு போட்டி போட்டுட்டு இருக்காங்க உள்ள எப்படியாவது ஏறணும் அப்படின்ட்டு. நான் பார்த்துட்டு சரி நம்மளும் ஒரு இடத்த பிடிச்சிரும் அப்படின்னு உள்ள ஏறிட்டேன். உள்ள ஏறதான் உள்ள ஏற போறேன், ஒரு ஸ்டெப்ல காலை வச்சிருப்போம்ல, உள்ள வச்சு உள்ள போறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்றேன். இவன் இங்க இருந்து நெரிக்கிறான், உள்ள இறங்குறான், அவனும் நெரிக்கிறான். ஏய் எவனாவது போங்கடா இல்ல இறங்குடா, ஏதாவது ஒண்ணு பண்ணுங்கடான்னா எவனும் பண்ண மாட்டான். எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கு ஐயோ லேடிஸ் எல்லாம் இருக்கிறாங்க, பாப்பா சின்ன கையில பாப்பா வச்சுட்டு அது மாதிரி உள்ள அவங்களையும் மதிக்கிறல விட்டு அடிக்கிறானுங்க, விட்டு போ லெப்ட்ல போ ரைட்ல போன்னு. எனக்குன்னா பயம் ஆயிட்டு போங்கடா, எனக்கு ஒரே ஐடியா எனக்கு வெறுத்து போச்சு. இப்படி பொங்கல் கொண்டாடுறோமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்ணிட்டேன், இறங்கிட்டு இனிமேல் எனக்கு அந்த மாதிரி ஆகி போச்சு. அப்புறம் நான் ஃபீல் பண்ணிட்டேன், இப்படி நம்ம வந்து ஏற்கனவே சென்னையில இருந்து கிளம்பி வந்திருக்கோம், வந்துட்டு மறுபடியும் உட்காந்து நம்ம இங்க இருந்து ஒரு 1.5 மணி நேரம் டிராவல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரி போச்சு நம்ம போவோம் மெதுவா உசுறு போதும்டா அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு உசுரோட போன்ற மாதிரி நான் முடிவு பண்ணிட்டேன். அந்த அகல நின்றுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பின்னால பார்த்தா 100 பஸ் வந்து நிற்கு. இதை எவனுமே பார்க்கல. டேய் அங்க ஒரு வண்டி நிற்கடா, ஏன்டா எங்கன்னு கிடந்து முட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு நான் என் மாதிரி நீட்டாவே உள்ள போய் உட்காந்துட்டு அப்பதான் அங்கதான் ஒரு ஆள் இருக்கிறாரு. அது கொஞ்சம் ஃபுல் ஆயிட்டு நம்மால் ஒரு ஆள், ஆக்சுவலா இன்னொரு ஆள் என் கூட வரல, இன்னொரு ஆளு போன் பேசிட்டு இருக்காரு. நின்றுட்டு வண்டியில எல்லாம் ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு. என்னமோ இவரு விட்டு வண்டி மாதிரி பஸ் மாதிரி, அதான் அவர் அப்படி நினைச்சிட்டு இருக்காரு. டிரைவர் உள்ள உட்காந்துருக்காரு. நோ அதான் வண்டி ஃபுல் ஆயிடுச்சுல, வண்டி எடுக்க வேண்டியதானே அப்படின்னு. நான் இறங்கிறேன், நீ உட்காந்து ஓட்டு பாட்டு ஒன்னைய மாதிரி தானே எல்லாரும் பொங்கல் கொண்டாட வந்திருப்பான். நீ வந்து அவன் எல்லாரும் அதே தானே நீனு வந்திருப்ப. நீ ஏறணும் பஸ் ஏடுறா எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மைண்ட்ல யோசிச்சுட்டு இருக்கேன்.
கடைசியில் அவரு ஆக்சுவலி இந்த கண்டக்டர் டிரைவர்ஸ்லாம் வந்து அந்த டைம்ல பொங்கல் கொண்டாட முடியாம உட்காந்து பயங்கரமா வந்து ஒரு டென்ஷன்ல இருப்பாங்க. அவரு இப்படி பார்த்தாரு, இப்படியே பார்த்துட்டு இருடா அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு சும்மாவே இல்லை ப்ரோ, இங்கெல்லாம் கேட்டே இருந்தது, என்ன ப்ரோ இப்படி பண்ணிட்டே இருக்காங்க, என்ன 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 பண்றதுன்னே தெரியல, ஒரு டென்ஷனா இருக்குன்னு சொல்லிட்டு குழந்தைக்கிட்டே இருக்காரு. நானும் கொஞ்சம் நல்ல ஃபுல்லாயிடுச்சு. நாங்களா கொஞ்சம் தூரம் கொஞ்ச நேரத்துல எடுத்துட்டாரு, பஸ் எடுத்தாச்சு, போயிட்டு இருக்கு, கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா ஒரு 25 to 30 தான் போயிருக்கும் பஸ். முன்னால சைக்கிள் ஒருத்தர் போயிட்டு இருக்கும்போது கிளிங்களும் பெல் அடிச்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்காரு. எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேல நானும் எனக்கு அப்பதான் இதா ஆரம்பிக்குது, ஐயோ அந்த ஆளு சொன்னது அவரு இப்பதான் எனக்கு புரியுதோ அப்படின்ட்டு முகத்தை பார்த்தா கண்டுபிடிச்சிட்டு வரும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ கொஞ்ச நேரத்துல போயிட்டே இருக்க போது இவரு வீட்டுல இருந்து கால் வருது, வீட்டுல இருந்து கால் பண்ணி எங்க வந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு பாட உண்மையிலே அவரு இல்ல, அவரும் குறை சொல்ல முடியாது. அது ஆக்சுவலா அந்த மாதிரி ஸ்பெஷல் டேஸ்ல வந்து ஏதாவது பழைய பஸ் இந்த மாதிரி ஏதாவது நம்மளுக்கு எடுத்து விட்டு சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது டிரான்ஸ்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அவருக்கு வந்து அது வந்து வேணும்னு பண்ணல, பஸ் அவ்வளவுதான் போகுது, ஈர போட்டு அது. அவரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆளு வேற, அதனால பொறுமையா போன்னு முடிவு பண்றது. கூட்டம் வேற, இவரு போன் பண்ணிட்டு அம்மா நான் பொங்கல் கொண்டாடுன்னு நினைச்சேன், ஆனா பொங்கல் எல்லாம் முடிஞ்ச பிறகு நான் வருவேன், நீ பேசாம நீ எதிர்பார்க்காத, நீங்க ஆமா நீங்க பொங்கல் கொண்டாடுங்க, நான் எப்போ வரணும் வரேன் அப்படின்ட்டு அவரு சொல்லி சொல்லி பார்த்தாரு. கொஞ்சம் பொறுக்க முடியல அவருக்கு, பொறுமையா எல்லாம் டிரைவர் அடிச்சு ஓட்டுங்க அப்படின்றாரு. எனக்கு முடியல, எனக்கு சிரிப்பு வருது ஒரு பக்கம், ஒரு பக்கம் நினைச்சு அவரை பத்தி எனக்கு பாவமா இருக்கு. எனக்கு காலையில எனக்கும் டென்ஷன் ஆயிடுச்சு. காலையில நம்ம ஒரு 1.5 மணி நேரத்துல போயிடும்னு பிளான் பண்ணுவோம்ல, சரி நம்ம 7 மணிக்கு இங்க இருப்போம், 8 மணிக்கு அங்க இருப்போம், 9 மணிக்கு அப்படின்ட்டு அவரு ஓட்டர் நினைச்சுன்னா சரி ரைட்ரா இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்குன்ற மாதிரி நான் என் பாட்டுக்கு நானும் கம்பிச்சுப்புன்னு அமைதியாயிட்டேன். ஏன்னா அவங்களே யாருக்குன்னு பொங்கல், நம்மளாவது பொங்கலுக்கு வீட்டுல இருப்போம், அவங்க பாவம், அவங்க கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியுன்ற மாதிரி அவங்க கிட்ட போயிட்டு நீ அடிச்சு ஓட்டு இழுத்து ஓட்டு அப்படின்னு அவர் ஒரு பக்கம் பிரச்சனை கொடுத்துட்டாரு. ஐயோ இப்படி இந்த மாதிரி எல்லாம் என்ன சொல்றது, இந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் நடந்துச்சு. எப்படி சொல்றது, வெறுத்து போகுதுன்னா அன்று சொல்லுதாங்க. எக்மூர்ல வந்து விட்டு குமுறு ஆகியா, எக்மூர்ல ஏறிட்டு தாம்பரம் வரைக்கும் எனக்கு எப்படா தாம்பரம் வரும் அப்படின்னு தோணுச்சு. எப்படியாவது இறங்கி அடுத்த ட்ரெயின் ஃப்ரீயா வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் சரி, ஊருக்கு போகாம வேண்டாமோட பரவாயில்ல, ஸ்டேஜ்லயே உட்காந்துன்ற கரைக்கு நான் வந்துட்டேன். இவ்வளவு கூட்டம் அட்டி, இவ்வளவு நெருக்கடி போட்டு இறங்க கூட விடல. தாம்பரம் இறங்குனுக்குன்னா இறங்கணுடா அப்படின்ற விடமாட்டேன், எங்கடா இறங்குற நீ உள்ள போ அப்படின்னு. அந்த கரைக்கு பார்த்தா ரயில் தண்டம், சென்னையில இருந்து திருநெல்வேலி வரைக்கும் நின்றுட்டே போயிருக்கேன். அன்று சைடு ஒரு வழி கிடையாது, கம்பியே பிடிக்காம சூப்பரா. அதான் நம்மள எங்கேயும் விட மாட்டாங்க, எந்த இடத்துல வைக்கணும் வச்சு நெருக்கி ஸ்டேபிளா நம்மள வச்சு உட்காந்து அழகா பாத்துப்பாங்க தெரியுமா. நம்ம பாட்டுக்கு மொபைல மட்டும் யாராவது காலர்ல மட்டும் கொடுத்தாங்கன்னா போட்டு மலைக்கு விட்டு உட்காந்து நம்ம பார்த்து நம்ம பாட்டுக்கு வரந்தா போதும். நம்ம எங்க இறங்கணும் மட்டும் சொன்னா போதும், அழகா தள்ளி கொண்டு இறக்கி விட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கோம். எதுக்காக நீ யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, உங்களோட தாட் தான் என்ன? ஒரு விஷயத்த மறக்கிறதுக்கு ஒரு விஷயம் பண்ணுவோன்னு இருக்கும்ல, அதாவது ஒரு நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி ஒரு லைஃப்ல சம்டைம்ஸ் நம்ம போய்கிட்டு இருப்போம். ஒவ்வொரு ஃபேஸ் ஆஃப் லைஃப்னு ஒன்று இருக்குது ஒவ்வொருத்தங்களுக்குமே. நம்ம வந்து எவ்வளோதான் மனசுக்குள்ளே நமக்கு சில கஷ்டங்கள் இருந்தாலும், எவ்வளோ ஃபேமிலி சுச்சுவேஷன் அல்லது வந்து நம்ம பர்சனலாக நம்ம வந்து ஒரு மன கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, வேலை வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல வேலை வந்து செட் ஆயிடுச்சு அப்படின்னா ரிலீஃப் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான். ஆனால் நம்ம வேலை, நம்ம பார்க்குற வேலை அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஃபான வேலை கிடையாது. ஆக்சுவலாக அது வந்து நம்ம வந்து ஒர்க்குன்னு ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம், பிடிச்சி ஒன்று பண்ணுன்றது வந்து வேறல. ஸோ இந்த மாதிரி வீடியோ போடுறது வந்து எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ நம்ம அந்த வீடியோ வந்து நாளைக்கு நம்ம இப்போ எடுக்கிறோம்ல, இந்த வீடியோ வந்து நாளைக்கோ இல்லைன்னு ரொம்ப நாள் கழிச்சோ இல்லை அதை பார்க்கும்போது வந்து நம்ம இன்னைக்கு இருந்த அந்த சூழலை வந்து அது வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்குது, மெமரி மாதிரி இருக்குது. ஸோ நல்லா அந்த மாதிரி காமெடி பண்ணி சில விஷயங்கள்லாம் நமக்கு அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கும். அதெல்லாம் வந்து நாளைக்கு வந்து பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே நல்லா இருக்கும். அது ஒண்ணு. நம்ம பிஸியாவே இருந்துக்கிறோம்ல, இப்போ நீங்க வேற ஏதாவது பத்தி ரொம்ப போட்டு யோசிக்கிறதுக்கு, சில பேருக்கு சில டிப்ரெஷன்ஸ் அந்த மாதிரிலாம் சில பேருக்கு தோணும். அவங்களாம் வந்து என்ன பண்றதுன்னே தெரியாம வந்து அதையே பத்திட்டு யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு
இந்த மாதிரி நமக்கு நம்மளை மறக்கிறதுக்கு நம்ம வந்து நம்மளா இல்லாமல் மற்றவங்களோட சேர்ந்து ஒரு ஆளாக நம்ம வந்து ஃபன்னாக இருக்கணும். இப்போ இந்த மாதிரி வரோம், வீடியோ எடுக்கிறோம், இப்போ மறுபடியும் போய் எடிட் பண்ணுவோம், அதை பற்றி யோசிப்போம். அப்படின்றப்போ நம்ம வந்து வேறு மற்ற பிரச்சனைகளை பற்றி யோசிக்க மாட்டோம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, என்னை என்கேஜாக வச்சுருக்கேன். ஒரு இடத்துல வந்து இப்போ நான் இன்னைக்கு ஒரு வீடியோ எடுக்கிறோம், நாளைக்கு ஒரு வீடியோ எடுக்கிறோன்னா அதுக்கு வந்து உண்டான அடுத்தடுத்த வேலை என்ன பண்ணலாம், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுலேயே பிஸியாக கொண்டு போயிடுவோம். ஸோ அதனால் கொஞ்சம் ரிலீஃபாக இருப்பேன், இன்னொன்று கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் நம்ம இருக்க முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, எதையாவது யோசிச்சுக்கிட்டு எதையாவது ஒன்று என்ன இப்படி போயிட்டுருக்கு அப்படி போயிட்டுருக்குன்றதை நம்ம பற்றி திங்க் பண்ணவே கூடாது. ஸோ அதனால் எனக்கு இது பர்சனலாகவே பிடிச்சிருக்கு. ஒரு வீடியோ எடுக்கிறோமா, அதை ரொம்ப அதுக்கு எஃபர்ட் போட்டு நம்ம நீட்டாக அதை கொண்டு போகிறோமா, அவ்வளோதான். அட்லாஸ்ட் நமக்கு அதுதான் ஒரு ஹாப்பினஸ், சாட்டிஸ்ஃபேக்ஷன். பாயாசம் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட், அந்த மாதிரி ஒரு இனிப்பா இருக்கும். உண்மையிலே மிளகாவை கடிச்சு ஒரு இனி ஒரு சர்க்கரையை சாப்பிட்ட மாதிரி. ஆமா, அது வந்து அதுதான் சொல்றேன். ஒருத்தவங்க வந்து ஒன்று பிடிச்சு பண்றோம்ல, அது வந்து கஷ்டமாவே தெரியாது. ட்ரை பண்ணுவோம், முடியலையா அப்படின்றப்போ நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்மளை என்ன மாதிரி லைஃப் ஆங்கிலே மாத்திரணும். உட்காந்துட்டு நம்மளால எதுவுமே பண்ண முடியல அப்படின்லாம் எதுவுமே யோசிக்கவே கூடாது. அடுத்தடுத்து என்ன பார்க்கணும் அப்படிங்கிறதா லைஃப் வந்து என்கேஜாகவே கொண்டு போகணும். அவ்வளோதான். நம்ம வாழ்கிறோம் வாழ்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டே இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க்கை என்கேஜ் பண்ணா அது என்கேஜ் பண்ணி விட்டுடும். லைஃப்பில் நீங்கள் எதுவும் கற்றுக்கல அப்படின்னா லைஃப் உங்களை கற்றுக்க வைக்கும். அதுதான் லைஃப். சில பேருக்கு வந்து அவங்களால ப்ராப்ளம்ஸை ஹேண்டில் பண்ண முடியாதுல்ல, அதனால லைஃப் என்ன பண்ணும், ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணி போட்டு அடிச்சு கிரியேட் பண்ணி நீ போய் இனிமேலாம் உனக்கு அடுத்தடுத்து வாழ்க்கையில் இந்த மாதிரிலாம் இருக்குது, போய் என்ஜாய் பண்ண அப்படின்ற அளவு தான் கஷ்டத்தை கொடுத்து அதுக்கப்புறம் ஹாப்பியை கொடுக்குறது தான் லைஃபு. ஸோ அதனால் மக்களை நீங்களும் சரி, லைஃப்பில் வந்து ஏதாவது உங்களுக்கு கஷ்டம் வருது இது வருதுன்னா ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. உங்களை அடுத்த லைஃபுக்கு கொண்டு போகுதுன்னா நினச்சிக்கோங்க. அதனால் இந்த வீடியோவும் சரி இதுவும் சரி நாங்கள் வந்து ஒரு பிடிச்சி பண்ணுற செயல். அதனால் நீங்கள் வந்து அதை பண்ணாவே பாருங்கள். அதனால் முதல்ல உங்களை பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் அடுத்தவங்களை பாருங்கள். அதுதான் ரொம்ப நல்லா இருக்கும். அதுதான் நீ செலிபிரிட்டி ஆயிடுவேன்.